வணக்கம், வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான கருணக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு கேரளா தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணேன். நம்ம ஒரு பேன் வச்சு குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்து தேங்காய் துருவுனது ஒரு புடி போட்டுருக்கேன். ஒரு முக்கால் மூடி தேங்காய், கொஞ்சம் கறி லீவ், கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது. எனக்கு கொஞ்சம் நல்லா வதங்கு. பாருங்கள், இந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி வறுக்கணும். இப்போ நம்ம இதில் மசாலா போடலாம். நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1 2 3 4 5, அதாவது இது ஒரு சின்ன டீஸ்பூன், 4 டீஸ்பூன் தனியாத்தூள் இது. இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் போடலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். காரமும் கம்மியாக இருக்கும், நல்ல கலர் இருக்கும். நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. இப்போ நம்ம வந்து காயை வேக வைக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய், குக்கிங் ஆயில் விட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பூண்டு பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது. நம்ம இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போடுவோம். இதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் 2 தக்காளி போட்டுருக்கேன். நான் 2 தக்காளி போட்டுட்டு அதில் வந்து சேனை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணது ஒரு 1/4 கிலோ, ஒரு 2 முருங்கைக்காய் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இது வேகிறதுக்கான தண்ணியை விட்டு பாருங்கள், இந்த காய் மேலே நிற்கணும் போகிறோம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 2 விசில் போட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். பாருங்க, 2 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த சேனை, இந்த முருங்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நான் அந்த அரைச்சிட்டு வந்து அந்த தேங்காய், வறுத்த தேங்காய் மசாலா எல்லாம் இதில் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுவும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம உப்பை போட்டுக்கலாம். உப்பு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டேன். இப்போ வந்து நம்ம உப்பு, புளி, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து போடலாம். நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. கொஞ்சம் கறிலி, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வெந்தயத்தூள் போடணும். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டுட்டு இதை எடுத்து அப்படியே அந்த குழம்பு மேலே அப்படியே மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சேனை முருங்கைக்காய் தீயல் ரெடி. பாருங்கள், சூப்பரான சேனை முருங்கைக்காய் தீயல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, தோசை, இட்லி,
டிஃபனுக்கெல்லாம் வந்து உப்புமா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.